வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மேஜிக் வந்து நம்ம யூனிவர்ஸை சுற்றி நடந்துகிட்டே இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன மேஜிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட இந்த யூனிவர்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாம் இருப்போம். ஸோ ரொம்ப இருக்கிறதுலே லீஸ்டா ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், நியூக்ளியர் பார்ட்டிகிள்ஸ் இது எல்லாமே எதை பவுண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸை பவுண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பவுண்டடா ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஸ்பேஷியல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஒரு பிக் பொட்டன்ஷியல், அதாவது ரொம்ப ஒரு எனார்மஸ் பொட்டன்ஷியல் அதில் கொடுத்தோம் அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது தே வுட் ஜம்ப் ஆன் ஹையர் டைமென்ஷன் போகணும்னு சொல்றாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹையர் டைமென்ஷனுக்கு போச்சு அப்படின்னா, நம்ம அதனுடைய ஷேப்பை இன்டர்பிரட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அதனுடைய எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதாவது பார்ட்டிகிள்ஸ் வந்து ஹையர் டைமென்ஷனுக்கு போகாது, மேக்சிமம் போகாது. எல்லாமே 3Dல தான் வந்து காம்பேக்டா இருக்கு, ட்ராப் ஆகிருக்கு. ஒருவேளை ஒரு இமேஜினேஷனுக்கு நம்ம போச்சு அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம் நம்ம பார்க்குற விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துப்போம். அந்த ஆப்பிளை நம்ம நார்மலாக பார்த்தோம்னா ரெட் ஸ்கின்ல உள்ள ஹிடன் பார்ட் இருக்கும், ஃப்ளஷி பார்ட் வந்து ஹிடன்ல இருக்கும், சீடு ஹிடன்ல இருக்கும். ஒருவேளை நம்ம இப்போ வந்து ஆப்பிள் வந்து ஹையர் டைமென்ஷன்ல பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஹையர் டைமென்ஷன்ல ஆப்பிள் எப்படி தெரியும்னா, அந்த ரெட் கலர் ஸ்கின் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃப்ளஷி பார்ட் வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் பார்ட் தெரியும். ஸோ அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நிலையாக நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்க்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஹையர் டைமென்ஷன் போனீங்கன்னா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு நம்பருக்கு மோர் தென் மெனி காம்ப்ளெக்ஸ் பார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹையர் டைமென்ஷனுக்கு என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ அதாவது ஒரு பொருளோட ஜியோமெட்ரிக்கல் ஃபார்மை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஹையர் டைமென்ஷனல் வியூன்னு சொல்லுவோம். இது வந்து ஹையர் டைமென்ஷன், அதாவது நம்ம நார்மலாக படிக்கிறது ஒரு ரியல் பார்ட், இன்னொன்று ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ட் நம்பர். ஒருவேளை காம்ப்ளெக்ஸ் பார்ட் ஆட் ஆக இன்னும் 2-3 காம்ப்ளெக்ஸ் பார்ட் ஆட் ஆகுது அப்படின்னா அது ரொம்ப ஹையர் டைமென்ஷனல் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த யூனிவர்ஸில் எல்லாமே காம்பேக்டாக இருக்குது. ஒருவேளை ஹையர் டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு விசிபிளாக நமக்கும் வந்துட்டு அதற்கான சூழ்நிலையும் கிடையாது. அதே சமயம் அதுக்கான எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த காம்பேக்டாக அதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. ஹையர் டைமென்ஷனுடைய அந்த ஒவ்வொரு ஜியோமெட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸை வந்து நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அது காம்பேக்டடாக இருக்காது. ஸோ ரியல் டைம் 3Dயில் பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன ஸ்பேஷியலாக 3Dயில் பார்க்க முடியுமோ அது மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர ஹையர் டைமென்ஷனை நம்மளால பார்க்க முடியாது. இன்னும் இவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த கிராவிட்டான்ஸ், டார்க் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ஈவன் ஃபோட்டான்ஸு நார்மலாக ஹையர் டைமென்ஷனுக்கு போகிறது இல்லை, பட் தே கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற லைட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றதுனால அது போகிறது இல்லை அப்படின்றாங்க. பட் கிராவிட்டான்ஸு, அந்த டார்க் மேட்டர், இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, ஹையர் டைமென்ஷனுக்கு போகுது. ஸோ அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா கிராவிட்டான்ஸு, டார்க் மேட்டர் எல்லாமே ஹையர் டைமென்ஷனில் தான் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்ஸு, இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு நிறையா தெரியணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.